Hello friends, வணக்கம். Welcome to KJ Cooking and Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரான வீடியோ. அன்னைக்குள்ள வீடியோல லாஸ்ட் போட்ட வீடியோ சிப்பி பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து சிப்பி வாங்கிட்டு வந்தது, அதுக்கு அப்புறமா அதை வீட்ல வந்து க்ளீன் பண்ணது இதெல்லாமே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் அது தொடர்ச்சியாட்டு நாங்க வந்து சிப்பியை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அதுல வந்து க்ளீன் பண்ணிட்டு அவிச்சிட்டு நம்ம வந்து அடத்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். சரியா, சிப்பியை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். மற்ற மாதிரி அன்னைக்கு வந்து கூட்டு வச்சது நான் வந்து வீடியோல போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து சிப்பி வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, சிப்பியில இருந்து எங்களுக்கு வந்து முத்து கிடைச்சது. அந்த முத்து வந்து ஃபேக்கா அல்லது உண்மையாவே அது முத்து தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து சிப்பி வந்து நாங்க வந்து கிளீன் பண்ணது, அவிச்சு வந்து அடத்தது, இந்த ப்ராசஸ் இதெல்லாம் பார்க்கலாம். சரியா, பாருங்க சிப்பி வந்து வேக வச்சுட்டு இருக்கோம். இதை அடத்து, ஆனால் சிப்பியெல்லாம் பயங்கர ப்ராசஸ், நமக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து சிப்பி அடத்து எடுத்துருக்கோம். ஆனால் சின்ன சிப்பி தான், ஒரு சிப்பிகை சைஸை பாருங்களா, சதை பரவாயில்லாமல் இருக்குது. ரொம்ப பெருசு இல்லை, அதனால ஓகே தான். இடையில எல்லாம் வாங்கினது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இது ஓகே தான். இன்னும் வந்து இதுதான் வேலை. இனி இது வந்து இதை சிப்பி ஓடெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து இனி க்ளீன் பண்ணணும். அப்புறம் எங்கே பாருங்க பூஸ் வந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்க பூஸ் வந்திருக்காங்க. அது கிளம்பியாச்சு. அதுக்கு தெரியுது நம்மள வீடியோ எடுக்கிறாங்க. என்ன வாங்கிக்கோ பூஸ், பூஸ் வாங்கிக்கோ. எறும்பு இருக்குடி நிறைய. வாங்கிக்கோ பூஸ், வாங்கிக்கோ, வாங்கு. இந்தா பாருங்க, இதுதான் வந்து நத்தை. நத்தை தானே இது? சங்கு நத்தை. இதுதான் வந்து சங்கு நத்தை. நான் எதிர்க்கலாம் ஓடு, அதை எடுத்தாச்சுன்னா பாருங்களேன் சூப்பராக இளையும். இருக்கட்டும் மொளை, பார்த்தீங்களா? இதில் வந்து ப்ளூ என்ன இருக்கலாம், இதை வந்து எடுத்துட்டு, இது கசப்பாக இருக்கும், இதை எடுத்துட்டு இதுக்கு மேலே என்ன சிப்பி இருக்கலாம், இதை எடுத்துட்டு சாப்பிடணும். இது கொஞ்சம் பெருசு, இது இதுக்குள்ள இதுக்கு சதை வந்து சாப்பிடலாம். சின்ன பேபி சிப்பி. இங்க பாருங்களா நண்டு. இங்க பாருங்க, இது வந்து நண்டு, சின்ன நண்டு, சிப்பிக்குள்ள இருக்க சின்ன நண்டு. இது மாதிரிலாம் நண்டு இருக்கும். நண்டு யாரியாச்சுன்னா வந்து சதை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நண்டு யாரிட்டுனா சிப்பி வந்து வேக வச்சு இது அடத்து, அதுக்கப்புறமா பொரிக்கிறதுனா பொரிக்கலாம், குழம்பு வைக்கிறதுனா குழம்பு வைக்கலாம். சிப்பியில் வந்து கொழுக்கட்டை பண்ணுவாங்க. சிப்பி வந்து அவிக்கிறதுக்கு முன்னாடி பச்சையாட்டு அது பெரிய சிப்பி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிப்பி அடுத்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள் மசாலா வந்து இதில் என்ன மசாலா போட்டிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வெரசி வச்சுருந்தேன். இதுதான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து இது மாதிரி பசையாக வரும். பசையாக வந்து பொங்கி பொங்கி வரும். சிப்பிக்கு எப்போ சிப்பி ஃப்ரை பண்ணாலும் இப்படி தான் வரும். சரியா, ஆனால் பார்த்திங்கன்னா சிப்பி வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரை பண்ணிவிட்டு அரிப்பு மாதிரி பாத்திரம் இருந்ததுன்னா அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டா போதும், ஆயில் எல்லாம் அப்படியே போயிடும். அதுக்கப்புறமா ட்ரையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிப்பியை வந்து கூட்டும் வச்சோம், அதுக்கப்புறமா இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் மாத்திரம் இல்லை, பிள்ளைங்களுக்கும் கொடுத்து அனுப்பணும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து சிப்பியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணது, அப்புறம் வந்து அதை அவிச்சது, அதுக்கு அடுத்து அடுத்தது நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து அந்த வேலை செய்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து கூட்டு வச்சு சாப்பிட்டோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரி, அது வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணேன் கொஞ்சம் வெளிநாட்டில் கொடுத்துடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து அவளுக்கும் ரொம்ப சிப்பி பிடிக்கும், ஸோ அவளும் போகும்போது அவளுக்கும் கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும்.
அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிப்பில இருந்து எங்களுக்கு வந்து முத்து கிடைச்சது. இங்க இதை காட்டாம், ஜூம் பண்ணி காட்டேன் பாருங்க. இதுதான் அந்த முத்து. 1 2 3 4 5 6 இங்க பாருங்க, நல்லா கிளியரா பாருங்க. இதுதான் வந்து எங்களுக்கு சிப்பிக்குள்ள இருந்து கிடைச்ச முத்து. ஆக்சுவலி இந்த ரெண்டும் வந்து பெருசு. இங்க பாருங்களேன், இந்த ரெண்டும் பெருசு. இது வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சது வந்து இந்த முத்து. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த முத்து இதெல்லாம் வந்து ஒன் டைம்ல வந்து ஒரு டைம்ல இது கிடைச்சது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த 2 கிடைச்சது. அப்படி வந்து மொத்தம் 6 முத்து கிடைச்சிருந்து எங்களுக்கு. உண்மையிலே இது வந்து ஃபேக்கா அல்லது வந்து இது ரியலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி யாருக்கா தெரிஞ்சுனா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க, சரியா? எனக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த முத்து இந்த வாட்டி எனக்கு கிடைக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே கிடைச்சது. ஆனா நான் இதை வச்சு ஒண்ணுமே பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்கேன். இது உண்மையிலே இது வந்து சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து தானா அல்லது வந்து இது டூப்ளிகேட்டா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியாததுனால அதை வந்து அப்படியே வச்சிருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து நாங்க சிப்பி வாங்க போகும்போது அந்த ஃபிஷர் மேன் மீன் எல்லாம் பிடிப்பாங்கல்ல, அவங்கள்ட்டே கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உண்மையில இது ரியல் தான், நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து கம்மல் எல்லாம் செய்து போடலாம், ரிங் எல்லாம் செய்து போடலாம், ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த முறை இந்த சிப்பி முத்து எங்களுக்கு கிடைக்கல. இந்த முறை நாங்க கிடைக்கும்னு பார்த்தோம், ஆனா கிடைக்கல. இந்த முறை கிடைக்கலன்னா இப்ப எல்லாம் நமக்கு வந்து பெரிய சிப்பி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. பெரிய சிப்பியில தான் இது மாதிரி இருக்கும், நல்லா முத்தி வளைஞ்சு இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட சிப்பியில தான் நமக்கு இது மாதிரி முத்து கிடைக்கும். முன்னால இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சிப்பி முத்து எங்களுக்கு கிடைச்சது. எங்க வீட்டுல எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, எல்லாருக்குமே கிடைச்சது. எனக்கு சின்ன மகளுக்கு எல்லாருக்குமே கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டாக்டர் அப்ப இல்ல சிப்பி உடைக்கும் போது, இல்லைன்னா அவளுக்கு கிடைச்சிருக்கும் போது தெரியல. அந்த மாதிரி அந்த டைம்ல கிடைச்சது. இப்ப யாருக்கும் கிடைக்கல, சரியா? இந்த விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்ட்டு சொன்னது இதுதான் அது, சரியா? இது மாதிரி யாருக்கெல்லாம் சிப்பில முத்து உங்களுக்கு கிடைச்சிருந்தா அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். நம்ம இது வந்து இந்த முத்து ஃபிஷர்மேன்ட்ட மாத்திரம் இல்ல, இந்த முத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஜுப்பைல இது கிடைக்கும் போது அவங்கள்ட்ட கொடுத்து கேட்டோம், ஜுவல் கடையில, இது வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்ப அவங்களும் சொன்னாங்க, இது வந்து நீங்க சிப்பிய வந்து நம்ம வேக வைப்போம்ல, வேக வைக்கும் போது அதுக்கு தன்மை அது இழந்துரும். இது வந்து முத்து தான், சிப்பில உள்ள முத்து தான். ஆனா நம்ம வந்து வேக வைக்கும் போது சிப்பியெல்லாம் வந்து நல்லா வேக வைப்போம், அடுத்து ஃப்ரை பண்ணுவோம் சிப்பிய. அதுக்கு அடுத்து புறம் நம்ம அந்த முத்து கடைச்சி எடுக்கிறோம்ல, அது வந்து ரொம்ப வேல்யூடா இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சிப்பி வந்து பச்சையா இருக்கும் போதே அதை கட் பண்ணி அதுல உள்ள முத்து நமக்கு கிடைச்சுன்னா அதுதான் ரொம்ப ஒரிஜினல் அப்படின்னு சொன்னாங்க. எனவே இது வந்து எங்களுக்குமே இது வந்து பச்சையா இருக்கும்போது கிடைக்கல. நாங்க வந்து சிப்பியெல்லாம் அவிப்போம் தெரியுமா, பானையில வச்சு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அடத்தெடுப்போம்ல, அதுக்கப்புறம் தான் நாங்க கண்டுபிடிச்சு எடுத்தது, சரியா? ஆனா அதனால இது வேல்யூவா, இது வந்து கண்டிப்பா அந்த ஆவியில எல்லாம் வெந்ததுனால அதுக்கு ஒரிஜினாலிட்டி போயிட்டா அப்படின்னு தெரியல. ஆனா இது இப்படிதான் சிப்பி முத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அந்த கடையில ஜுவல் கடையில சொன்னாங்க, சிப்பி முத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரிஜினல் தான், ஆனா உங்களுக்கு பச்சையிலே கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனிவே எப்படின்னாலும் இது வந்து நாங்க இனி ரிங் செய்து போட போறோம் எல்லாம் எங்க வீட்டுல 4 பேருக்குமே. இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கும் சூப்பரான ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு போட, அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? தொடர்ந்து நான் போடுற லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா யாராவது என் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஒரு முறை கூட இதை காட்டுக்கூடா பாருங்க, இதுதான் முத்து. கையில எடுத்து காட்டவா? கையில எடுத்தா உங்களுக்கு கிளியரா தெரியாதுன்னா தான் நான் டிஷ்யூ பாக்ஸ்ல வச்சிருக்கேங்க பாருங்க.
கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்களா. இது உண்மையிலே முத்து தான். பார்த்தீங்களா, பவளம் போல இருக்குது. ஆக்சுவலி இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெருசாக இருக்குதுல்ல, இது வந்து பாருங்களா இந்த சைடு இப்படி இருக்குது, இந்த சைடு இந்த முத்து இப்படி இருக்குது, இந்த சைடு பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது வந்து முத்து தான் சரியா, அப்படின்னு தான் நாங்கள் நினச்சி வச்சுட்டு இருக்கோம். இது தெரியலை சரியா. அந்த வீடியோ பார்த்துட்டு இது சம்மந்தமாக யாருக்காவது தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா. இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு வித்தியாசமான சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ ஆல், பாய்.